So I don't need to, do I need to share the book with you? Yeah, I'll share it here. I don't know. Okay. என்னண்ட ஏத்தேதத் யூட்சுவோடுதான் வார்த்திகம் இதெல்லாம். ஏன் ஏத்தேதத் யூட்சுவோடுதான் அக்ஷாதூஹின்யாம் உபசங்கியானம். அக்ஷௌஹிணி, அந்த அக்ஷௌஹிணி நம்ம பார்த்தோம். அக்ஷ பிளஸ் ஊஹிணி வில் பி அக்ஷௌஹிணி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது வந்து அது வந்து எப்படி வருது? அது பிராத் ஊஹோ டோ தேஷ்யு. அப்போ அது எப்படி வருதுன்னா பிராத், பிராத்னா பஞ்சமி. ஓகே, பிராக் அப்புறமா வர்ற ஆஃப்டர் பிர 5 வேர்ட்ஸ். இந்த 5 வேர்ட்ஸுக்கு மட்டும்தான் அது, நாட் ஃபார் எவ்ரிதிங். அப்ப எப்படி வருது? ஊஹ, ஊட, ஊடி, ஏஷ, ஏஷ்யே. ஓகே, அப்போ ஏஷேஷு அப்படின்னு வருதுனால அது சப்தமி பகுவச்சனம். ஓகே, அப்போ பிரா, ஊஹ, ஊட, ஊடி, ஏஷ, ஏஷ்ய, ஏஷ்யேஷு. அப்போ ஊஹ, ஊட, ஊடி, ஏஷ்ய, சாரி ஏஷ, ஏஷ்ய, இது 5ம் சேர்ந்து இதுக்கு வந்து என்னன்னா பிராத், பிராக் அப்புறம். பிரா இஸ் அ உபசர்க்கம், நம்மளுக்கு தெரியும். பிராக் அப்புறமா வர்ற ஊட, ஊஹ. இப்ப பிரா பிளஸ் ஊஹ. இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? அகாரா பிளஸ் உகாரா, இட் வில் பி குணா. ப்ரோஹன் தான் பண்ணுவோம். There it will be gunasandhi only. But since it is an apavadam of gunasandhi, the vriddhi is being done. This is an apavadam of gunasandhi. Adha nama ஞாபகம் வச்சுக்கணும். So pra plus ஊஹ is prauha. Okay, ஊஹனா to guess. Okay, ஊஹிக்கிறேன், தமிழ்ல கூட சொல்லுவோம் நம்ம. ஊஹம் ஊஹிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். So ஊஹனா to guess. அப்போ பிரௌஹ அப்படின்னா the best logician அப்படின்னு. pra plus ஊஹ will be பிரௌஹ. ஓகே, சோ அது பிரௌஹ. பிரௌஹங்கிறது இட்ஸ் pra plus ஊஹ plus கஞ்ச். கஞ்ச் அந்த இடத்துல வந்தாதான் உங்களுக்கு அக்காரா வந்துட்டு ஊஹுங்கிற தாத்துவோட கஞ்ச் ஆட் ஆயிடுறது. ஓகே, சோ ஊஹ கஞ்ச். அப்போ வந்து பிரௌஹ அப்படி வருது. அப்படியும் நம்ம பார்த்துட்டு சோ குணா வந்து அங்க வந்து நெகேட் ஆகுது. ஓகே, த குணா இஸ் நாட் யூஸ் தேர். அடுத்தது பிரா பிளஸ் ஊட. ஊடங்கிறது நான் சொன்னேன் வஹ் தாத்துவோடு இக்த பிரத்யே, அதுதான் ஊட. அப்போ பிரா பிளஸ் ஊட. ஊட அப்படிங்கும் போது ப்ரௌட. தட் அகெயின் பிரா பிளஸ் ஊ வில் பி ப்ரோட. குணா, குணா இல்லாம இங்க vriddhi. These are all apavada sutram of guna. These are this praduho de do de shaisheshu praha praudaha praudihi preshaha praishyaha praishyaha praishyaha. இது எல்லாமே வந்து விருத்தி ஆறுது. எல்லாமே குணத்தினுடைய அப்பவாதமா இருக்கு. ஓகே, அததான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது. ஒண்ணுமேல இந்த 5 வேர்ட்ஸுக்கு மட்டும்தான். ஊஹ, ஊட, அப்புறம் ஊடி. ஓகே, சோ ப்ரௌடனா இட்ஸ் அரகண்ட் பர்சன். இஸ் அன் அரகண்ட் பர்சன். அப்ப ரொம்ப க்ரோ ஆயிட்டான், அதனால இஸ் பிகம் அரகண்ட் அப்படின்னு சொல்லலாம். க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு இதுல. ப்ரௌடி அப்போ அப்படிங்கும்போது பிரா பிளஸ் ஊடி இஸ் ப்ரௌடி. ஓகே, சோ அப்ப ப்ரௌடி அப்படிங்கிறது அகெயின் இட் இஸ் ப்ரோடின்னு இல்லாம ப்ரௌடி. தட் இஸ் அகெயின் அரகன்ஸ், growth.
அப்புறம் பிர பிளஸ் ஏஷ. ஓகே, பிர பிளஸ் ஏஷ. அப்போ பிரைஷ. பிரைஷ, பிரைஷனா சென்டிங் சம்படி. பிரைஷ. அடுத்தது பிர பிளஸ் ஏஷ்ய. பிர பிளஸ் ஏஷ்ய will become again praishya, one who is sent. இந்த இடத்துல கர்மணியா வரும். one who is sent, praishya. Okay, one who is sent. So 5 words: ஊக, ஊட, ஊடி, ஏஷ், வந்து என்ன வருது, ஏஷ, அப்புறம் ஏஷ்ய. இந்த 5க்கும் பிர முன்னாடி வந்ததுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. பிராங்கிற உபசர்க்கம் முன்னாடி வந்ததுன்னா இந்த 5 வேர்டுமே they take விருத்தி. ஓகே, இதுதான் இந்த சூத்திரத்தோட, இந்த வார்த்திகத்தோட அர்த்தம். இப்ப அடுத்த வார்த்திகம் அதுலயே ரித்தேச்ச திருத்தீயா சமாசே. இப்ப ரித்தேங்கிறது ரிகாரம். ஓகே, ரித்தேச்ச திருத்தீயா சமாசே. அதுல என்ன சொல்றா, சுகேன ரித்தக. இப்போ திருத்தீயா சமாசே, இப்ப நம்ம தத்புருஷ சமாசா படிச்சிருக்கோம். அப்ப சுகேன ரித்தக அப்படின்னா அது திருத்தீயா தத்புருஷ சமாசா. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன வருது, சுகேன ரித்தக அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரலாம். அப்போ முதல்ல பிராதிபதிக்கம் என்னது, சுக. சுகாவோட திருத்தியா தான் சுகேன. அப்போ ரித்தக அப்படின்னுட்டு, அப்ப சுகேன ரித்தக அப்படிங்கிறது இட் கேன் பி சுக பிளஸ் ரித்தக, சுகர்த்தகன்னு வரணும். ஓகே, ருனா டு கோ, அதோட யுக்த பிரத்யே தான் ரித்தக. ஓகே, so யுக்த இஸ் ரித்த, ரு இஸ் தாத்து, ரு இஸ் டு கோ. ஆனா இந்த இடத்துல பிகாஸ் இட் இஸ் இந்த திருத்தியா, இட் இஸ் திருத்தியா, திருத்தியா சமாசத்துல தான் ரித்தேச்ச திருத்தியா சமாசே சுகேன ரித்தக, that again becomes விருத்தி. ருவோட விருத்தி என்னது, ஆ பிளஸ் வந்து ரு வந்து will be ஆர். so சுகார்த்தக. ஓகே, so சுகேன ரித்தக நல்லா புரிஞ்சுக்கணும். ரித்த ருங்கிற அந்த தாத்துவோடு அது வந்து எங்க வருது, திருத்தியா தத்புருஷ சமாசம். அது திருத்தியா தத்புருஷ சமாசத்துல தான் வருது, திருத்தியா சமாசத்துல தான் அது வருது. இஃப் வை அடுத்ததே கேக்குறா பாருங்க, திருத்தியா இத்திக்கும் அப்படின்னு கேக்குறா. ஏன்னா பரமர்த்தக அடுத்த வேர்டு. ஐ ஹோப் யூ ஆல் கேன் see the screen, right? Are you able to see? I didn't ask you first itself. Screen தெரியுதாமா? ஓகே ஓகே. சோ திருத்தியா இத்திக்கும் அப்படின்னு அவளே கேக்குறா. ஏன் திருத்தியா சொல்றேன், ஏன்னா அடுத்தது வருது பரமர்த்தக. அப்ப பரம பிளஸ் ரித்தக. ஓகே, பரம பிளஸ் ரித்தக. இந்த இடத்துல என்ன ஆகுது, இட் இஸ் நாட் திருத்தியா. பரம பரம் பரம அர்த்தக, பரம பிளஸ் ரித்த. One person who is totally freed, is going freely, ரொம்ப ஃப்ரீயா அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றேன்னா பரம ரித்தக. அப்ப பரமர்த்தக. அப்போ இந்த இடத்துல இட் இஸ் நாட் திருத்தியா. பரமா இஸ் ஒன்லி, இட் இஸ் அ கர்மதாரய சமாசா, இட் இஸ் நாட் அ திருத்தியா தத்புருஷ சமாசா. சோ இதுதான் நம்ம வந்து இந்த வார்த்திகத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். There are only very very few words in these vartikam, in this 8th A that Yutsu. There are only very few words to be remembered, which are very easy to remember. Sukartaha, sukena rittaha அப்படின்னுட்டு. இந்த இடத்துல வந்து திருத்தியா ஏன் திருத்தியா சமாசா சொல்றா, பிகாஸ் பரம ரித்தக அப்படின்னு வந்ததுன்னா தட் இஸ் நாட் திருத்தியா. ஓகே, so that becomes a karmadaraya samasa, visheshanam ஆயிடுறது. ரித்தக, ரித்தக is a person who goes. பரம ரித்தக, so பரமனா பரமமா போயின்னு இருக்கார், ஃப்ரீயா போயின்னு இருக்கார் அப்படின்னு சொல்றோம். So that becomes a karmadaraya, an adjective to the rittaka. So that is not a tritiya tatpurusha. So there paramarthahanu வருது கிடையாது, பரமர்த்தக தான் வருது. ஓகே, சுகேன ரித்தக சுகார்த்தக வருது. ஓகே,
இது வந்து அடுத்த வந்து ஒரு இது இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பிரவத்சதர கம்பல வசன ஆரண தசானா மிருணே. ரொம்ப ஈஸியா இருக்கும். பிரவத்சதர கம்பல வசனாரண தசானா மிருணே அப்படின்னு. இப்போ பிராவோட இப்போ பிரவத்சதர பிரா ஓகே மிருணே ரிணேங்கிற அந்த வேர்டு ரிணம். ரிணம்னா என்னது? ரிணம்னா டெட், கடன். ஓகே, டெட், லோன். அப்போ பிரவத்சதர கம்பல வசனார்ண தசானாம் ரிணே அப்படின்னு. அப்போ ரிண அப்படிங்கிற சப்தத்தோட எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ரிணே பூர்வ பரையோகோ ஏகஹ விருத்தி. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொன்னா பாருங்க. பிர பிர பிளஸ் ரிண, பிர பிளஸ் ரிண. அப்போ அவ போட்டிருக்கா பாருங்க, பிரார்ணம். அப்போ பிரார்ணம் இங்க என்ன வரணும்? பிர பிளஸ் ரிண, ஆ பிளஸ் ரு வில் பி அர். ஆனா இங்கேயும் குண ஆத் குணக வர வேண்டிய இடத்துல இந்த இடத்துல இட் இஸ் நெகேட்டட். ஆத் குணா இஸ் நெகேட்டட். அபவாத சூத்திரமா விருத்தி வருது. அப்போ பிர அப்படிங்கிற ஒரு சப்தம். ஓகே, அடுத்தது பிர பிர பிளஸ் ரிண இஸ் பிராரண. பிராரணனா பெரிய கடன். ரிண இஸ் டெட், பிக் டெட். ஓகே, அடுத்தது வத்சதர. இந்த வேர்ட்ஸ் தான், இந்த அந்த வார்த்திகத்துல வந்த வேர்ட்ஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ரிணத்தோட. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். சோ பிர வத்சதர, வத்சதர பிளஸ் ரிண. அகைன் வத்சதர ரிண வில் பி வத்சதரார்ண. ஓகே, வத்ச வத்ச அப்படின்னா ஒரு காஃப். வத்ச இதுல கூட படிச்சிருக்கோம். ஹே வத்ச அப்படின்னுட்டு நம்ம எதுல படிச்சோம்? இந்த ரகுவம்சத்துல இல்லையா? ரகுவம்சத்துல தான் படிச்சிருக்கோம் அந்த வத்ச அப்படிங்கிறது. அப்போ வந்து வத்ச அப்படின்னா ஒரு காஃப். அப்போ வத்ச வத்சதர ரிண. அப்போ டெட், கடன், பிகாஸ் ஆஃப் அ காஃப். ஒரு ஒரு அப்பெல்லாம் வந்து காஃப் வாங்கணும், ஒரு காஃப் வாங்கணும், ஒரு கண்ணுக்குட்டியை வாங்கணும், கண்ணுக்குட்டியால கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது வத்சதரா பிளஸ் ரிண, வத்சதரார்ண. எல்லா இடத்துலயும் விருத்தி. ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும், ஒன்லி விருத்தி தான். தெர் இஸ் நோ குண. எல்லா குணம் வர சான்ஸ் இருந்தாலும் குண கிடையாது. அடுத்தது என்னது? பிர வத்சதர. அடுத்தது கம்பல. கம்பலன்னா பிளாங்கெட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கம்பளம்னு நம்ம தமிழ்லையும் சொல்லுவோம். கம்பல, கம்பல பிளஸ் ரிண வில் பி கம்பலார்ண. ஸோ தட் இஸ் அ டெட் ஃபார் அ பிளாங்கெட். கடன் வாங்கிறது, ஒரு பிளாங்கெட்டுக்காக கடன். அப்புறம் அடுத்தது வசன. வசனன்னா க்ளோத்ஸ். ஓகே, வசன அப்படின்னா க்ளோத்ஸ். அப்போ வசனத்துக்காக கடன். அப்போ க்ளோத்ஸ் வாங்கறதுக்காக கடன். debt for clothes. ரிண பிளஸ் ரிண. அடுத்தது வசனார்ண அப்படின்னா ரிண, வசன ரிண. அப்போ அந்த வசன ரிண. அப்ப ரிண பிளஸ் ரிண அப்படின்னா என்ன? ஒருத்தர் ஒரு somebody will buy a loan, get a loan for giving that loan. 10ஆம் தேதிக்குள்ளேயே அந்த கடனை கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அந்த 10ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறது. many people do. That's how these meter vaddi and the run vaddi and the kandu vaddi, they all they all do that. So அங்க கடன் அவளுக்கு கடன் கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கி, ஏன்னா இது இன்னும் ஒரு மாசம் ஓடுமே அது அது மாதிரி. அதனால கடனுக்காக கடன். சோ ருணார்ண ருண. அடுத்த தச தசார்ண. அதான் தச தச ருண அப்படின்னா என்ன? இந்த இடத்துல மட்டும் தசார்ண தச ருணானி யஸ்மின். இந்த இடத்துல வந்து the meaning changes. தசனார்ண தசானாம் மிருணே. அத தச தசார்ண தசார்ணங்கிற அந்த வேர்டு வரும்பொழுது தச ருணானி யஸ்மின். அப்போ the name of a place where there are 10 types of lakes. ஓகே, இந்த இடத்துல மாத்திரம் அந்த மீனிங் வந்து
it changes. It says the place where there are 10 types of lakes. தசார்ணே தேசக அதான். அப்போ தசார்ணோ தேசக, அது ஒரு தேசத்துல 10 விதமான நதிகள் ஓடுறது அப்படின்னா தசார்ணம், அதான் தசார்ண. ஓகே, இப்போ மிச்சதெல்லாம் ரிணம்ங்கிறத அந்த இடத்துல நம்ம டெட்டா எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல a place where there are 10 lakes அப்படின்னு 10 types of lakes. இது புரிஞ்சுதா? இஸ் தேர் எனி டவுட்? இதுல ஒண்ணுமே இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. வெறும் ரிணம்ங்கிற வேர்டு பின்னாடி வரணும். முன்னாடி பிர வத்சதர கம்பல வசன ரிண தச, இந்த 6 வந்ததுன்னா it will not take a guna, it will take a vritti. Is it okay? புரியுறதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? Okay, no doubt, we'll go ahead. Yeah, இப்ப அடுத்தது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சதுதான். இட்ஸ் a சஞ்ஞா சூத்திரம். இது நம்ம சூத்திரமா இப்ப பார்க்க போறோம். உபசர்காஹ கிரியா யோகே. ஓ, கிரியா யோகே உபசர்காஹ பிராதயஹ கிரியா யோகே உபசர்க சஞ்ஞா ஸ்யு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிராதயஹ அப்படின்னா என்னன்னா பிராதி கணத்துல இருக்கிறது. அப்போ பிராதி அப்படிங்கிற வேர்டுக்கு பகுவச்சனம் பிராதி, பிராதி, பிராதயஹ. பிராதி கணத்துல இருக்கிற இந்த 22 they are called பிராதயஹ, they are not called உபசர்கா. எப்போ அது உபசர்காவா மாறுறது? எப்போ உபசர்காஹ கிரியா யோகே, when யோகானா என்னது? to join. when these pradayas are joined to a kriya, to a dhatu. ஓகே, இப்ப நம்ம கச்சதி சொல்றோம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கிற உபசர்க்கத்தை போடுறோம். அப்போ that upasarga, that time it becomes a upasarga. Otherwise it does not become an upasarga. It is a pradaya. It's one of the pradaya. There are 22. Pra, para, apasam, anu, ava, nis, nir, dus, dur, vi, ang, ni, adhi, api, ati, su, ut, abhi, prati, pari, upa. Ete pradaya. So pradayahana pradi gana. There are many ganas. அதெல்லாம் நம்ம பார்க்க, நம்ம கணாங்கிறது நம்ம தாத்துக்கு போடுற 10 கணா, அந்த கணா கிடையாது. தே ஆர் ஆல் கணாஸ். சாதி கணா, பிராதி கணா, அந்த கணா, நிறைய கணாஸ் இருக்கு. அப்ப அந்த கணத்துல, இந்த கணால இருக்கிற 22 வேர்ட்ஸ். ஓகே, அன்னைக்கு சௌமியா மேடம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் நிபாத்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் அ நிபாத்தா? நிபாத்தானா அத்ரவ்யம். அத்ரவ்யம்னா என்ன? You cannot change it. That cannot be declined at all. Nipatas cannot be declined. So pradayas are also nipatas. And this pradaya, when it is joined to a dhatu or a kriya, அப்படி எடுத்துப்போம், ஒரு கிரியா பதத்தோட நம்ம இதை ஜாயின் பண்ணும்போது it gets the name of upasarga. Okay, so that is only a sanya. It's a nomenclature, ஒரு பெயர். அதுக்கு உபசர்காங்கிறது என்ன? எப்போ ஒரு தாத்து கிரியாபதத்தோட ஒரு பிராதையாவை நம்ம முன்னாடி போடுறோமோ அது that is called an உபசர்கா. ஓகே, so this is that. அடுத்தது பூவாதயஹ தாத்தவஹ. சரி, நம்ம தாத்து சொல்லிட்டோம். கிரியா யோகே, கிரியானா என்ன? கிரியானா தாத்து, தாத்துல இருந்து வருதுதான் ஆக்ஷன். கரெக்டா? அந்த தாத்துங்கிறது என்னது? இட்ஸ் த மூலம். தாத்து இஸ் த மூலம். தட் டெல்ஸ் அஸ். இப்ப டு ரீட் இஸ் ஜஸ்ட் அ வேர்ப். அப்போ அதோட கான்ஜுகேஷனை நம்ம போடும்போதுதான் நம்ம இங்கிலீஷ்ல ஐ ரீட், யூ ரீட், தே ரீட், வி ரீடு அப்படின்னு சொல்றோம். ஹீ ரீட்ஸ், ஷீ ரீட்ஸ் எல்லாம் போடுறோம். தட் இஸ் கால்ட் கான்ஜுகேஷன். இங்க நம்ம அந்த லக்காரத்துல அதை பண்றோம்.
கரெக்டா? பிரதம புருஷ, மத்தியம புருஷ, உத்தம புருஷ. அதுல நம்ம பண்ணுறோம். அத லக்காரமா போடும். அங்க நம்மளுக்கு பதம், கிரியா பதம் ஆயிடுறது. சுப்பு திங்கந்தம் பதம். அப்ப நம்ம வந்து எப்ப திங்கந்தத்தை ஆட் பண்றோமோ தாத்துவோட தாத்து பிளஸ் விக்கரண பிரத்யா பிளஸ் திங் பிரத்யா இந்த மூணையும் சேர்ந்தாதான் அது வந்து ஒரு பதமா மாறும். இந்த தாத்து இஸ் ஒன்லி த மூல ரூபம். ஓகே, அப்ப என்ன சொல்றா, தாத்துங்கிறதுக்கு ஒரு தாத்துங்கிற பேரை கொடுத்துட்டேல, அப்ப தாத்துங்கிறதுக்கு என்ன டெபினிஷன்? சோ சங்கியானாலே என்ன, இட்ஸ் அ நேம். அப்ப எவ்ரி திங் வில் ஹாவ் அ டெபினிஷன். அப்ப என்ன சொல்றா, பூவாதய தாத்தவக. அப்ப பூ பூங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூ சத்தாயாம் வாதி கணத்துல வர்றது. ஆனா நம்ம இந்த இடத்துல இந்த சூத்திரத்தை மாத்திரம் எப்பொழுதுமே நம்ம பூ பிளஸ் ஆதினா வாதின்னு எடுத்துப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து பூவாதயகனா பூ முதலானது அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, கிரியாவாச்சினக பூவாதயக தாத்து சஞ்ஞாக ஸ்யுஹு. அப்போ இது வந்து என்னன்னா பூவாதயக. அப்போ பூ வா ஆதயக. பூ என்கிற தாத்து வா என்கிற தாத்து முதலாவதாக அப்படி எடுத்துக்கணும். ஓகே, ஆதயவக எப்படி வரும்னா பூ வா ஆதயக. ஓகே, வா பிளஸ் ஆதயக அந்த ஆகாரமும் இந்த ஆகாரமும் சேர்ந்து பூர்வ பரையோகோ ஏக தீர்க்க சவர்ண தீர்க்கம். ஓகே, அதனாலதான் அந்த சூத்திரத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா பூ வா ஆதயக தாத்தவக. அப்ப தாத்துனா என்னது, ஒரு எக்ஸாம்பிள் சும்மா கொடுக்குற, பூ வா. அப்போ அது ரெண்டு, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வானா வாங்கிறது ஒண்ணும் இல்ல, வாங்கிறது கதி. ஓகே, கதி கந்தனயோகோ, தட் இஸ் இன் 2p. பூ நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூ சத்தாயாம் 1p. டு பி, டு எக்ஸிஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பவதி நம்ம இது பண்றோம். இது வந்து பூக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கிரியாவா இருக்கும் பொழுது அது வந்து தாத்துவா இருக்கு. இதுவே அது வந்து ஒரு நவுனா இருந்ததுன்னா, வச்சனமா இருந்து அதெல்லாம் வந்ததுன்னா அப்போ வந்து என்ன ஆகும், பிருத்திவியா கூட இருக்கும். பூங்கிறது பிருத்திவி அப்படிங்கிறதுக்கு இருக்கு. ஆனா அந்த பிருத்திவிங்கிறது என்ன ஆயிடுறது, அதுக்கு லிங்க வச்சனம் இருக்கு. வேற தாத்துக்கு லிங்க வச்சனம் இருக்கு, லிங்கம் கிடையாது. கரெக்டா? தட் இஸ் த மூலம். தாத்துக்கும் லிங்க வச்சனம் கிடையாது. த கிரியா பதம் ஒன்லி ஹஸ் த வச்சனம். அது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த விக்கரண பிரத்யாவை நம்ம ஆட் பண்ணிட்டு திங் பிரத்யாவை ஆட் பண்ணினாதான் அதுக்குதான் அந்த பதத்துக்கு தான் வச்சனம் வரும். வேற பூ ஹியர் இஸ் ஒன்லி அ தாத்து, மூல தாத்து. அப்போ பூங்கிற ஒரு தாத்து விச் மீன்ஸ் டு பி, டு எக்ஸிஸ்ட். அப்புறம் வா அப்படிங்கிற தாத்து, வா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கே ரெண்டு அர்த்தம் தெரியும். இப்ப வாங்கிறது நான் என்ன சொன்னேன், டு ப்ளோ, டு இன்ஜோர், தட் இஸ் த மீனிங். அது அதாதி கணால இருக்கு, செகண்ட் கணால இருக்கு. ஓகே, டு ப்ளோ, டு இன்ஜோர், அது வந்து வாங்கிற தாத்து. இன்னொன்னு வந்து வா நம்ம ஆப்ஷனலுக்கு சொல்றோம்ல வா, தட் இஸ் அன் அவ்யயம். ஓகே, இந்த முதல்ல வந்து பூ அப்படிங்கிறது. அப்ப அவ என்ன சொல்றா, பூவாதய தாத்தவக. அப்ப கிரியாவாச்சினக, அதனாலதான் அவ போட்டா கிரியாவாச்சினக, தோஸ் விச் ஆர் லைக் பூ ஆர் வா, they are there which are like with our dhatu, which are kriyavachinaha, which are kriyavachinahana, which indicate action. இப்ப வானா நம்ம என்ன சொன்னோம், டு இன்ஜோர். பூனா என்ன சொன்னோம், டு பி, டு எக்ஸிஸ்ட். சோ நம்ம எப்பொழுதுமே இங்கிலீஷ்ல வந்து நம்ம சொல்லுவோம் he is அப்படின்னு சொல்லுவோம், டு பீங்கிற வேர்பை சொல்லுவோம். டு பீங்கிறது இட்ஸ் நாட் டூயிங் எனி ஆக்ஷன், பட் இட் இஸ் ஸ்டாட்டிக், த ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதுக்கு அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரிதான் பூ பவதி. ஓகே, அப்போ வந்து அது பூ இஸ் ஆல்சோ த ஸ்டேட் ஆஃப் பீயிங். அப்ப அந்த இடத்துல தட் இஸ் ஆல்சோ கிரியாவாச்சின. அப்ப கிரியாவாச்சி, அதனாலதான் அவ ரொம்ப கிளியரா கொடுத்திருக்கா. ஏன்னா நீங்க பூ நம்ம வந்து ஏன் பூங்கிறது, பூமிக்கும் பூ தானே பெயரு.
வாங்கிறது ஆப்ஷனல், அவ்வியமா வா அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றோமே. அப்போ ஏன் வந்து அந்த வாவை வந்து தாத்து சொல்றா? அதனாலதான் பாணினி has given கிரியாவாச்சினக பூவாதய தாத்து சஞ்ஞாக ஸ்யுஹு. ஓகே, சோ அததான் அது வந்து அவர் சொல்லிட்டார். இது வந்து 2 சஞ்ஞா சூத்திரம் வந்து எடுத்த. ஏன் சஞ்ஞா சூத்திரம் அவர் நடுவுல கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னானா, அந்த விருத்தி சந்தியிலேயே இன்னும் அடுத்த சூத்திரம் வரப்போகுது, which is based on கிரியா பதம். அதனாலதான் he has given 2 sutras in between. விருத்தி சந்தி படிக்கும் பொழுதே 2 சஞ்ஞா சூத்திரம் நடுவுல கொடுத்ததுக்கு காரணம், அடுத்தது நம்மளுக்கு கிரியா பதத்துல விருத்தி எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்மளுக்கு பரரூப சந்தி வரும் பொழுதும் அது நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கறதும் நம்ம பார்ப்போம். ஓகே, அது வந்து நம்ம சோ இப்ப அடுத்த am I clear in this? Anybody has any doubt or am I fast? இல்ல மாத்தா, அந்த பூவாதயோ தாத்தவகால பூ வா 2 தாத்துவும் ஆதி தாத்தவகாங்கிறது புரியுறது. இப்போ இந்த ஏற்கனவே அது தாத்துவும் தானே நம்ம சொல்றோம். இப்போ இதை ஸ்பெசிஃபிக்கா இங்க சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்னு புரியல. அதாவது இப்போ வந்து அதுக்கு நேம் கொடுக்கிறார்ல சார். இப்ப பூங்கிறத சாதாரணமா உங்கள்கிட்ட வந்து பூ அப்படின்னு சொன்னானா, ஏஷா பூ, ஏஷா பூ, திஸ் இஸ் பூமி அப்படின்னு சொல்லுவேன் சார் நீங்க. பூங்கிறது பிருத்திவிக்கும் பூன்னு ஒரு பேர் இருக்கு. ஆமா, அப்போ பவதி ஆகச்சதி வா அத்தவா நான் ஆகச்சதி வா அப்படின்னு கேக்குறோம். அதனாலதான் அவ என்ன சொன்னானா, விருத்தியில கிரியாவாச்சினக, ஓகே, கிரியா சம்பந்தமான ஆக்ஷன் சம்பந்தமான பூவோ ஆக்ஷன் சம்பந்தமான வாவோ வா முதற்கொண்டு, அதாவது எதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸோ அதுக்கெல்லாம் தாத்துன்னு பெயர். ஓகே சார்? ஓகே 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 புரிஞ்சுதா? ஓகே ஓகே, இத பின்னாடி யூஸ் பண்ண போறான்னு சொல்லிருக்கேன். ஓகே, thank you mother. Anybody else, any doubt here? Okay, அடுத்தது உபசர்காத் ரிதி தாத்தௌ. இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, உபசர்காத் ரிதி தாத்தௌ. இந்த இடத்துல அகைன் அவர்ணாந்தாத் உபசர்காத் ரிகாராதௌ தாத்தௌ பரே விருத்திஹி ஏகாதேசஹ ஸ்யாத். ஓகே, இப்ப அவர் என்ன சொல்லிட்டார்? இப்ப உபசர்காத் ரிதி தாத்தௌ, தாத்தௌ இஸ் சப்தமி, தாத்துங்கிற சப்தம், தாத்தௌ இஸ் சப்தமி. கொஞ்சம் குறைச்சு போச்சு. ஓகே, இனஃப், கொஞ்சம் குறைச்சு போதும். அப்போ அவர்ணாத் உபசர்காத், அப்போ ஆவர்ணாத், அப்போ எப்படி வருது? ஆவர்ணாத் ஆத் உபசர்காத், அப்போ என்ன வருது அதுல? உபசர்காத் ரிதி தாத்தௌ ஆத் பூர்வ பரையோ ஏகஹ விருத்திஹி சம்ஹிதாயாம். அப்ப என்ன சொல்ற? அப்ப இந்த இடத்துல வந்து ரிதி, ரு வித் தக்காரா போட்டிருக்கா. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த இடத்துல தக்காரா வந்திருக்கு, ரூவோட தக்காரா வந்திருக்கு. அப்போ தக்காரா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் தபரகரணம் ஹியர், ரிதி. ஓகே, சோ தபரகரணம் என்ன சொல்றதுன்னா ஹ்ரஸ்வ ரிகாரக ஏவ, ஒன்லி ஹ்ரஸ்வ ரிகாரக. ஹ்ரஸ்வ ரிகாரத்துல என்னாவது தாத்து தொடங்கிறதுனா உபசர்காத். அப்போ உபசர்கா ஆத்து அப்புறமா உபசர்க்கத்துக்கு அப்புறமாக ரிகாரத்துல ஆரம்பிக்கிற, ஹஸ்வ ரிகாரத்துல ஆரம்பிக்கிற தாத்து இருந்ததுன்னா அது வந்து
என்னவாகும்? விருத்திஹி ஏகாதேசக. அப்போ அவர்ண, அப்போ ஆத், அப்ப ஆத் குணக இப்ப எப்படி வருதுன்னா உபசர்காத் விருத்தி தாத்தௌ ஆத் பூர்வபரயோகோ ஏகஹ விருத்தி சம்ஹிதாயாம். அப்போ விருத்தி இஸ் த ஆதேசக. இப்ப எப்படி வருதுன்னா இப்ப ரிச்சதி, ஓகே, இப்ப ரிச்சதி அப்படின்னு வருது. அப்போ ரிச்சதி அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அன் அப்பவாத. அப்ப ரிச்சதி அப்படின்னு சொல்லும் பொழுது ரிச் டு கோ, அகைன் ரிச்ங்கிற தாத்துக்கு டு கோ அப்படிங்கிற அர்த்தம். அப்ப ரிச்ங்கிற தாத்துக்கு டு கோன்னு அர்த்தம். இப்ப பிரா இஸ் அன் உபசர்க்கம். ஓகே, இப்ப பிரா இஸ் அன் உபசர்க்கம் அண்ட் ரிச்சதி இஸ் மேட் ஆஃப் த தாத்து ரிச். இப்ப ரிச்சோடு ரிச்சதி அப்படின்னு சொல்றோம். இப்போ பிரா பிளஸ் ரிச்சதி. இப்ப நியாயமா பார்த்தா இது என்ன வரும்? நம்மளுக்கு உரன்ற பிறக யூஸ் பண்ணி பிரச்சதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப என்ன சொல்றா இங்க? பிரார்ச்சதி வரணும். ஓகே, ஆகே பூர்வபரயோகோ ஏகஹ விருத்திஹி ஆதேசக பவதி. நல்லா பார்த்துக்கோங்க. He is not saying all the words beginning with rikara. He is saying all the dhatus beginning with rikara. Hrasva rikara. Hrasva rula ஆரம்பிக்கிற தாத்து. ஓகே, அதுக்கு வந்து அவர்ணாத் உபசர்காத். அப்ப முன்னாடி என்ன இருக்கணும்? ஒரு உபசர்க்கம் இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும்? அவர்ணாத். ஓகே, அப்போ அவர்ணத்துல ஆரம்பிக்கிற ஒரு உபசர்க்கமும் அதுக்கு பின்னாடி ரிகாரத்துல ஹ்ரஸ்வ ரிகாரத்துல ஆரம்பிக்கிற ஒரு தாத்து இருந்ததுன்னா, அந்த ரெண்டும் இருந்ததுன்னா விருத்திஹி ஏகாதேசக பவதி. ரெண்டும் சேர்ந்து it does not take guna. Here also it is an apavadam of ஆத் குணக அண்ட் உரன்ற பிறக. இல்லையா? நம்ம உரன்ற பிறக வேற பார்த்திருக்கோமே, ஆ பிளஸ் ரு இஸ் அர் அப்படின்னு. இப்போ பிரச்சதி வருது கிடையாது, இட் சேஸ் பிரார்ச்சதி. ஓகேவா? எனிபடி எனி டவுட்? மாதா ஒரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாதா. மாதா இங்க அபர்ணாத்ங்கிறது சாரி அபர்ணாத்னா ஆத் சார், பஞ்சமி. இல்ல, அமர்நாத் வந்து ஹ்ரஸ்வகாரம் மட்டும் தானா? ரெண்டும் உண்டு. உபசர்க்கம் சார், உபசர்க்கம். உபசர்க்கம் உண்டு. இந்த உபசர்க்கத்துல ஆமா ஹ்ரஸ்வம் தான். ஹ்ரஸ்வம் மட்டும் தான். ரைட். ஓகே, இப்போ ஹ்ரஸ்வம். ஹ்ரஸ்வ ரிச்சதி ஆல்சோ இஸ் ஹ்ரஸ்வ ரிகார. இப்போ பிரார்ச்சதி. நல்லா திரும்பவும் நான் சொல்றேன். முன்னாடி ஒரு உபசர்க்கம் இருக்கணும், பின்னாடி ருல ஆரம்பிக்கிற ஹ்ரஸ்வ ரிகாரத்துல ஆரம்பிக்கிற தாத்து இருக்கணும். ஆ பிளஸ் ரு சேர்த்தானா அரு தான் வரும். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து அது வந்து பிரச்சதி வராம ஏகாதேசக விருத்தி வருது. சோ பிரார்ச்சதி. எஸ், சொல்லுங்க. Tell me, anybody, any doubt here? அவர்ணாத் தாத்து அவர்ணான் இருக்கு, அவர்ணாந்தாத் உபசர்க அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆமா, அவர்ண அந்தாத் உபசர்க அப்படின்னு அது பிரியது. அவர்ண அந்தாத் உபசர்காத். ஓகே, சர்காத் ரிகாராதௌ தாத்தௌ பரே விருத்திஹி ஏகாதேசக ஸ்யாத். அப்ப அவர்ணாத் அந்த அவர்ணாத்ங்கிறது ஏன் போட்டிருக்கா மாதா? ஆல முடியணும்மா. முடிய உங்களுக்கு ஆல முடியற உபசம் நிஸ் துஸ் அதெல்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் ஓகே ஓகே. அப்ப அது எல்லாம் வராது. அப்ப ஆல முடியற
பிர வரும், அப்பா ஆமா, வரும், அப்ப, அந்த மாதிரி அவ, அதெல்லாம் வரும். உப்ப, அவ ஓகே. புரியுதா? ஆவரணத்துல முடிக்கின்ற. ஓகே ஓகே அதான் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். Ji, I சரியாமா? have a question. யா தப்பரக்கரணம் இங்கே எந்த எதை வச்சு நம்ம இங்கே டிசைட் தப்பரக்கரணம்னு சொன்னேன் இல்லைங்க. ஹஸ்வரக்காரக. இல்ல அவர்நாத்ங்கிறது வந்து தக்காரால முடியிறது, பட் இட் ஆமா, இஸ் அது வேற, அதை விட்டுட்டோம் நம்ம. ஓகே. ஓகே, உபசர்காத் ரித்தி, ரித்தி இருக்குல்ல சார், ஓ, ரித், உபசர்காத் ரித்தி, அதுல ரித்தி, வரக்கூடிய ரித், தப்பரக்க அது ரித். ஓகே. புரியுதா? ரைட் ரைட் ரைட். ரித்துங்கிறதுனாலதான் அந்த தப்பரக்கரணம் வந்து நம்ம வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்றோம். ஹ்ரஸ்வத்துக்கு எடுத்துக்கிறோம். ஓகே, சரியா சார்? ஓகே. எனக்கு உரன்ற பிறகுல ஒரு டவுட் இருக்கு, பட் ஐ வில் ஆஸ்க் இட் ஆஃப்டர் த கிளாஸ் இஸ் ஓவர். யா ஷூர் சார். சோ ருக்காராதி மத்த அவர்னா வந்து தீர்க்கம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? மத்த ஹ்ரஸ்வம் தான் இருக்கணுமா? இந்த இடத்துல வந்து ஐ ஹவ் நாட் சீன் தீர்க்கம்மா உபசர்கத்துல. till I have come across many words, I have not seen தீர்க்கம் at all. ஆனா ஆத்துங்கிறது அகாரத்தோடு பஞ்சமி தானேமா? ஆமா, கரெக்டா? இப்போ நீங்க சீதா எடுத்துட்டேன்னா அதுக்கு என்ன பஞ்சமி சொல்லுங்க? சீதாயா. அவ்வளவுதான். இப்ப ராம சப்தத்துக்கு என்ன பஞ்சமி? ராமாத். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே மத்த பாத்து புரிஞ்சுதா? புரிஞ்சது. அவ்வளவுதான். இத ஈஸியா இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஆத்து வந்து எடுத்தனா அது பஞ்சமி ஆஃப் அகாரா ஒன்லி. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ரித்திங்கிறதுனாலதான் தப்பரக்கரணம் அப்படின்னு நான் சொன்னேன். So I'll just do one more sutra. I think that we'll call it பரான ஒரு உபசர்க்கம் இருக்கே ஜி, அதுல ஆள் முடியக்கூடியது இருக்கு. அது பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு இப்ப ஆகாரா வல வருது. ஓகே, பரா பிளஸ் ரித்தி அப்படின்னு பண்ண நியாயமா பார்த்தானா நம்மளுக்கு வந்து குணசந்தியில ஆகாரமும் எடுத்துக்கலாம். பட் இங்க வந்து நம்மள ஆத்துன்னு கொடுத்ததுனால நம்ம ஹ்ரஸ்வ ஆகாரா தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா சார்? ஓகே ஓகே. அதான் மத்த இந்த அந்தாத் வந்து அந்தாத்துல தானே இத்து வருது, அவர்ணாந்தாத் தானே அப்படி வருது. ஆமா, அவர்ணாந்தாத். அவர்நாத்னு இல்ல அவர்ணாந்தாத்னு வரதுனால இல்ல நம்ம எப்படி சார் அவர்ணாத் அந்தாத் அப்படின்னும் எடுத்துக்கலாம், அவர்ணாந்தாத்னும் எடுத்துக்கலாம் சார். ஒன்னும் தப்பு கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். சரி சரி, நல்ல அத நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப ஹ்ரஸ்வம் நம்ம ஹ்ரஸ்வம் தான் வச்சுக்கிறதுக்கு. ஆமா, கரெக்ட். அச்சா, இப்போ அடுத்தது வந்து சாரி மாதா, இந்த பிரார்ச்சதி வந்து நீங்க வந்து பிர பிளஸ் ரிச்சதி ரிச்சதி இல்லையா மாதா? ரிச்சதி அப்படின்னு பிரிச்சோம். ரிச்ங்கிற தாத்து டு கோ. ஓகே, ரிச்ங்கிற தாத்து கோவா? ஓகே, கோக்கு மட்டும் நம்ம நிறைய எடுத்து பார்த்தேன்னா நூத்துக்கணக்கான தாத்து இருக்குமா. ஓகே ஓகே, கோக்கு மட்டும் ஏகப்பட்ட தாத்து இருக்கு. நம்ம கோ போடலையா? அத மாதிரி நிறைய எல்லாத்துலயும் கோக்கு மட்டும் ஏகப்பட்ட வேர்ட்ஸ். அவளுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் தோணி இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க. ரிச், பிரார்ச்சதி. இப்ப இந்த ஒரு சூத்திரம் மட்டும் ஐ வில் டு, பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரரூப சந்தி நம்ம படிச்சிருக்கோம். பரரூப சந்தியோட சூத்திரம் இது ஏங்கி பரரூபம். ஓகே, ஏங்கி பரரூபம் அப்படின்னா என்ன? ஆத் உபசர்காத் ஏங் ஆதௌ தாத்தௌ பரரூபம் ஏகாதேசஹ ஸ்யாத். இதுதான் அன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னது. அந்த வந்து அந்த முன்னாடி நம்மளுக்கு வந்து இது வந்தது ஏத்தி ஏத்தி ஏதத்தே அந்த வந்ததுல ஏத்தி ஏதத்தே ஏத் ஏதத் யூட்சு அந்த சூத்திரத்துல நம்மளுக்கு ஏத் பார்த்தாலே தெரியுமே இந்த சூத்திரம் ஏத் ஏதத் யூட்சு. அப்ப இந்த இடத்துல வந்து ஏத்தி அப்படின்னு வந்தது. அப்ப ஏத்தி அப்படின்னா அப்ப வந்து ஏத்தி உப்ப பிளஸ் ஏத்தி. உப்ப பிளஸ் ஏத்தி என்ன வரணும் நியாயமா? உப்ப பிளஸ் ஏத்தி வில் பி உப்பேத்தி ஒன்லி. ஏன் நம்ம அன்னைக்கு நம்மளுக்கு என்ன அகாரா பிளஸ் ஏகாரா இஸ் ஆல்ரெடி விருத்தி. ஆனா இங்க விருத்தின்னு ஏன் எடுத்து காட்டுறா?
அப்படின்னு சொன்னா அதுக்குதான் இப்ப இந்த சூத்திரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆத் உபசர்காத் ஏங் ஆதவ். ஓகே, அப்போ ஆத் உபசர்காத் ஏங் ஆதவ் தாத்தவ் பரரூபம் ஏகாதேசः ஸ்யாத். நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆத் உபசர்காத் அப்புறம் தாத்தவ். இந்த இடத்துலயும் ஆத் வந்து பாருங்க, when avarna ending upasarga followed by ஏங். நல்லா பாருங்க, ஏங். அப்போ ஏங் தாத்து பரரூபா இஸ் த சப்ஸ்டிடியூட் ஃபார் அvarna and ஏங். ஏகாதேஷ, இட் இஸ் நாட் ஆதேஷ, இட் இஸ் ஏகாதேஷ. இப்போ பிரா பிளஸ் ஏஜதே. ஓகே, பிரா பிளஸ் ஏஜதே. இந்த இடத்துல நல்ல பிரா பிளஸ் ஏஜதே. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், பிரா பிளஸ் ஏ. அப்ப அகார பிளஸ் ஏகாரா என்ன வரணும் அங்க? ஆ பிளஸ் ஏ விருத்தி சந்தி வரணும், ஐகாரா வரணும். கரெக்டா? ஆனா இந்த சூத்திரம் என்ன சொல்றது, பிரேஜத்தே பரரூபம் ஏவ ஏகாதேச. பரத்துல என்ன ரூபம் இருக்கு? ஏகார ரூபம் இருக்கு. பரத்துல வந்து ஏகாரம் தான் ரூபமா இருக்கு. ஏன்னா அந்த தாத்து வந்து என்னது, என்ன தாத்து அது? ஏஜ். ஏஜ்ங்கிற தாத்து வந்து எதுல தொடங்குறது? ஏங்குல தொடங்குறது. அப்ப நல்லா நல்லா பாருங்க, ஏங்கி பரரூபம் அப்படிதான் சொல்லியிருக்கா. அப்ப ஏங்குங்கிறதுல என்னெல்லாம் இருக்கு? ஏங்கு பிரத்யாகாரத்துல ஏ அண்ட் ஓம். ஓ இந்த ரெண்டு தான், ஏ அண்ட் ஓ. ஏங்கி பரரூபம். அப்போ ஏஜத்தே, ஏஜத்தேனா டு ஷைன். ஓகே, ஏஜத்தே டு ஷைன். ஏஜ் ஏஜு தீப்தவ், அதான் அதோட தாத்து வந்து, அதோட இது வந்து. இப்போ பிரா பிளஸ் ஏஜத்தே, அப்ப எப்படி வரும் அது? பிரைஜத்தே விருத்தி. அது குணமும் வரல. ஏன் குணம் வரல? ஏன்னா ஆத் குணஹ, ஆத் அச்சீபரே குணஹ அப்படிங்கிறா. ஆனா ஏகாரா வந்து அச்சுதான், ஆனா அங்க குணம் வராது. குணத்தை பாதிச்சு விருத்தி சந்தி வருது. ஆ பிளஸ் ஏ இஸ் ஐ, ஆனா விருத்தி சந்தியும் இங்க வரல. சோ ரெண்டு இது நெகேஷன் ஆயிடுறது இங்க. ஓகே, சோ என்ன வருது? பிரா பிளஸ் ஏஜத்தே. பிரா இஸ் அன் உபசர்க்கம். உபசர்க்கம் should be hrasva akara. Again I'm telling, I'm repeating, hrasva akara. அதுல இருக்கிற உபசர்க்கம் பின்னாடி there should be a தாத்து. அந்த தாத்து எதுல ஆரம்பிக்கணும்? either it should be in A or O. ஓகே, ஹஸ்வ அகாரத்தோட தாத்துவும் followed by ஹஸ்வ அகாரத்தோட உபசர்க்கமும் followed by a தாத்து which is in the ஏங். ஏங் தாத்துனா என்ன? it is A and O. அப்போ பிரா பிளஸ் ஏஜத்தே. அப்ப ஏ, அப்ப என்ன சொல்லியிருக்கார் அவர்? பரரூபம். பரத்துல என்ன இருக்கு? ஏ தானே இருக்கு. சோ நீ பூர்வத்துல இருக்கிற அகாரத்தை உற்று. ஆனா என்ன சொல்றார்? பூர்வ பரையோகோ பரரூபம் ஏகாதேசன்ட்ட. அப்ப பரரூபம் தான் ஏகாதேசமா வரும். சோ நீ பிரா பிளஸ் ஏஜத்தே போட்டாலும் அந்த அகாரத்தை மறந்துடு, பிரேஜத்தே. ஓகே, பிரேஜத்தே. புரிஞ்சுதா இது? அதே மாதிரி அடுத்தது வந்து உபோஷதி. உபோஷதி. ஓகே, உப பிளஸ் ஓஷதி. இப்ப ஏங்குல வந்து ஏயும் இருக்கு ஓவும் இருக்கு. அப்போ உபோஷதி. இப்போ உப பிளஸ் ஓ, அப்போ ஆ பிளஸ் ஓ என்னவாகும்? அவ்வு ஆகும். சாரி கரெக்டா தானே சொல்றேன்? இல்ல யா கரெக்ட் தான் பார்த்தா, அவ்வளவுதானே வரும். கரெக்டா தான் சொல்றேன்ல. உபௌஷத்தின்னு வரணும், உபௌஷத்தின்னு வராது. உபௌஷத்தம். சோ ஆ உபௌஷதி அப்படின்னு வரணும். வாவ். சோ ஔ. அப்போ உபௌஷதி, ஆ பிளஸ் ஓ வில் பி ஔ.
விருத்தி, இங்கேயும் விருத்தி வரணும். ஆனா விருத்தி வரல. அப்ப ஓஷத்தின்னா என்ன அர்த்தம்? உஷ் தாஹே, டு burn. ஓகே, சோ உபோஷத்தி will be here விருத்தி ரேச்சிக்கும் இது அப்பவாதமா வருது. உபௌஷதி வர வேண்டிய இடத்துல ஏங்கி பரரூபம். ஏங்கி பரரூபம் என்ன சொல்றா? ஆத் உபசர்க ஏத் ஏங் ஆதௌ தாத்தௌ, ஏங்ல ஆரம்பிக்கிற தாத்துக்கு பரரூபம் ஏகாதேச ஸ்யாத். பரரூபம் தான் ஏகாதேசமா வரணும். கரெக்டா? இப்ப நம்மளுக்கு ஈஸியா புரியும். இப்ப நம்ம இன் கத்தவ் தாத்துல ஏத் விருத்தவ் தாத்துல ரெண்டுமே வந்து ஏல ஆரம்பிச்சுது. ஆனா அந்த ஏத் ஏதத் யூட்ஸுல என்ன ஆயிடுத்து? ஏத் ஏதத் ஏத்தி, ஏத்தி வந்து நியாயமா எப்படி வந்திருக்கணும்? உபா பிளஸ் ஏத்தி, உபேத்தின்னு வந்திருக்கணும் ஏங்கி பரரூபம் படி. கரெக்டா? அப்போ ஏதத்தே எப்படி வந்திருக்கணும்? உபா பிளஸ் ஏதத்தே சுப்பி உபேதத்தேன்னு வந்திருக்கணும். ஆனா அது ரெண்டையும் பாதிச்சுட்டு இந்த இடத்துல விருத்தி வந்திருக்கு. அங்க வந்து பரரூப சந்திக்கு பாதகமா வந்திருக்கு. ஓகே, விருத்தி. இந்த இடத்துல வாட் இஸ் பரரூபம்? அப்போ பரரூப சந்திக்கு ஏங்கி பரரூபம். எஸ், ஆர் யூ ஓகே? புரிஞ்சுதா? டவுட் இருக்கா ஏதாவது? இங்கேயே ஹ்ரஸ்வ அகாரத்தை மட்டும் சொல்றோம் ஜி. மத்தா கேக்கவா? கேள்வி. அப்ப வந்து ஏதத்தே வந்து உபைதத்தேன்னு அதுல வந்தது இல்லையா? உபைத்தி உபயத்தே. ஆமா, அங்க வந்து இது வந்து இங்க உப்பக்கு அப்புறமா உபக்கு அப்புறமா உப்பக்கு அப்புறமா ஏஜத்தே வந்தானா என்ன செய்வேன்? உபைஜத்தே தான் வரணும். உபேஜத்தே தான் வரணும். அப்படியா? அப்போ அங்க அது வந்து இது வந்து கொஞ்சம் புரியல. அச்சா, அதுக்காக தான் அதுல போனேன். அதாவதுமா இங்க வந்து என்ன சொன்னானா ஏத்தி ஏதத்தே இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கும் தான். இப்ப ஏத்திங்கிறதுக்கு தாத்து என்ன ரூபம் என்னது? அது எண்ணு தாத்து. ஓகே, எண்ணு தாத்துவோடு ஏத்தி இத்தக என்ன வருது? ஏத்தி இத்தக இந்தி, அதான் அதோட. ஓகே, அது வந்து லட்லக்காரத்துல ஏத்தி இத்தக ஏதத்தி ஊது ஏத்தி ஏத்தி தான். அப்போ அவ என்ன சொன்னா, அந்த ஏத்திங்கிறது மட்டும் அது லட்லக்காரத்துல பிரதம புருஷால ஏகவச்சனத்துல மட்டும் அந்த இந்தாத்துவோடு ஏத்திங்கிற ரூபம் வருது. அதுக்கு மட்டும்தான் இது விருத்தியா இருக்கு. புரியுறதா? சரி சரி சரி. திஸ் இஸ் an அப்பவாதம் ஃபார் பரரூப சந்தி. நியாயமா இது உப்பேத்தி தான் வந்திருக்கணும். ஆனா அந்த ஏத்திங்கிறது மட்டும்தான் இங்க உப்பைத்தியா மாறுது. அதே மாதிரி ஏதத்தே, ஏது தாத்து, அந்த ஏதத்தேங்கிறது அந்த ஏதத்தே ஏத் ஏதத் யூட்சு. அப்ப ஏத்தி ஏதத்தே ஊட், இந்த மூணும் தான் என்ன ஆறுது? விருத்தி ஆறுதுங்கிறது சூத்திரம் போட்டிருக்காரு. அதுக்கு அப்புறமா தான் வார்த்திகக்காரர் வந்து அக்ஷாது புண்ணியம் உபசங்கியானாம் பிராதுஹோடே தேஷ் பிரேஷேஷு ரித்தேச்ச திருத்திய சமாசே பிரவத்சதர கம்பல வசனாரண தசானாம் ரிடே, இந்த வார்த்திகம் எல்லாம் அவர் அப்புறமா ஆட் பண்ணியிருக்காரு. ஆனா பாணினி போட்டது ஒரே ஒரு சூத்திரம் தான். புரியுதா? ஓகே ஓகே மாதா, தேங்க்யூ. ஸ்ரீதரன் சார், உங்களோட டவுட் சொல்லுங்க. ஸ்ரீதரன் சார், ஹ்ரஸ்வ அகாரம்ங்கிறது எதை வச்சு சொல்றோம் இங்க? ஆத்துன்னு இருக்கே, அத்து இல்லையே ஜி. அதான் ஆத் பஞ்சமி தானே சார்? ஆமா, ஆத் பஞ்சமினா அது வந்து ஸ்தானம் மாதிரி தானே இருக்குது இல்லையா? ஆத்துங்கிறது என்னது? இப்ப ராமா சப்தத்தோட பஞ்சமி என்னது? ராமாத் பஞ்சமி. அப்ப அகாரத்தோட பஞ்சமி என்னது? ஓ, ஆத். ஓகே, அவ்வளவுதான். புரிஞ்சுதா சார்? ஓகே ஓகே, இதத்தான் புரிஞ்சுக்கோங்க. இது என்ன தப்பர காரணமா? இது நம்ம இல்ல, அது தப்பர காரணம்னா அத்துன்னு வரும் சார். சரி ரைட். தப்பர காரணம்னா என்னது? ஹ்ரஸ்வ அகாரத்துக்கு ஒன்லி அத்துன்னு வரணும். கரெக்ட் கரெக்ட். இங்க வந்து அவ ஆத்துன்னு கொடுக்கறானா பஞ்சமி பிஃபோர் தஸ், அதாவது சப்தமின்னா என்ன? தஸ்மின் நிர்திஷ்டே பூர்வசிய
அதுக்கு முன்னாடி நீ காரியத்தை பண்ணு. சரி. ஆத்துனா என்னது? தஸ்மாத் இதி உத்தரஸ்ய, அதுக்கு உத்தரஸ்ய. பின்னாடி காரியத்தை பண்ணு. ஓகே, ஓகே. புரியுதா? ரைட் ஜி. சோ ஏங்கி பரரூபம் கிளியரா இப்போ? Anybody no doubt? Then I will finish it now. Yeah. Because the next one is Achontyadi T. 1 minute, I'll stop the record.